today. Tomorrow he will organize a live YouTube of the Vaikuntha Ekadasi function. May I request Dr. Anantha Pranamacharya to take the mic, please. सर्वोऽपियं समाश्रित्य सकलं भद्रमष्टुते श्रिया च भद्रया दुष्टः यस्तं भद्रं नमाम्यहम् आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीशत्रीं वन्दे वरदवल्लभाम्। नमस्ते। நம்ம அகோபிலம் இடத்துல செம்பூர்ல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான உற்சவங்கள் ஒவ்வொரு விதமான விசேஷங்கள் நடக்கிறது. இப்ப ரீசன்ட் டேஸ்ல என்ன ஒரு விசேஷம்னா எல்லாத்துக்கும் ஒரு மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்னா ஒரு ஐடென்டிபிகேஷன் அப்படின்றோம் இல்லையா? இப்ப இந்த பிளேஸ் எப்படி ஆயிடுத்து, செம்பூர் அகோபிலம் மார்க் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் ஆயிடுது. இன்னொன்னு போன தடவை உபன்யாசத்துல வரைச்சவே நான் சொன்னேன், இது டைமண்ட் கார்டன். அதுக்கு காரணம் என்ன அப்படி கேட்டா, நடுநாயகமான ரத்னம் டைமண்ட் யாருன்னா நம்ம ரிசம்மன், அவன் எழுதல் இருக்கிறதால தான் இதுக்கு டைமண்ட் கார்டன் பேரு. அதுல ஒரு விசேஷம், பெருமாளுடையதான ஒரு திவ்ய அனுகிரகம் அனுபவம்ன்றதாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் முதல்ல வரைச்சவே என் கண்ணில் பட்டது அந்த கிரீடம் தான். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ என்று ஆழ்வார் பெருமாளுடைய அந்த திருவபிஷேகம் கிரீடத்தை வர்ணிக்கிறது. கூறத்தாழ்வான் வரதனை சேவிக்க போன, நம்ம வரதன் பிரசாத வரதன் தானே, அந்த வரதனை கூடத்தாழ்வான் சேவிக்க போன. சேவிக்க போனா யார் பரதத்துவம், எது த சுப்ரீம் அப்படின்றதான ஒரு கான்டெக்ஸ்ட், ஒரு போட்டி வந்தது. எது சுப்ரீம் எப்படி நிர்ணயம் பண்றதுன்னு, முடிச்சோதியால் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, ஆதிராஜ்யம் அதிகம் புவனாக ஈசதே பிஷுனயன் கிள தேவோடி. பெருமாளுடைய கிரீடத்தை சேவிச்சாலே இவன் தான் பரதேவதை, இவன் தான் பரதத்துவம் தெரியும். அதுவும் நம்ம பெருமாளுக்கு அமைச்சிருக்கக்கூடிய பாண்டியன் கொண்ட, இப்ப நம்ம பெருமாளுக்கு மேல்கோட் கொண்ட, இவனே செல்ல பிள்ளை, இவனே ரங்கராஜன், இவனே வரதராஜன். வேற எந்த க்ஷேத்திரத்துக்கும் வேற எந்த திவ்யதேசத்துக்கும் போய் நாம சேவிக்க மாட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷமா நான் எந்த திவ்யதேசத்துக்கும் வைகுண்ட ஏகாதசி போனதே கிடையாது. இங்கதான் வந்துட்டு இருக்கேன், இந்த பெருமாள் தான் சேவிச்சுட்டு இருக்கேன். ஒரு நாள் இந்த பெருமாளை வந்து சேவிச்சுட்டு போயிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு ரீசார்ஜ் மாதிரி ஆயிடும். ஒரு வருஷத்துக்கு ரீசார்ஜ் மாதிரி ஆயிடும். இந்த கொண்டைய பார்த்ததுனால அதை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இந்த வைரமுடின்னு சொல்றோம், மேல்கோட்டிலே தான் ரொம்ப பிரசித்தமானது. வைரமுடி, ராஜமுடி. இது ராஜமுடி. வைரமுடி பயங்கர கும்பலோட பங்குனி உத்திர உற்சவத்துல நீங்க போய் சேவிச்சிருப்பீங்க. பட் ராஜமுடி ஆராம்சே அப்படி அழகா பெருமாளை நன்னா நின்று அனுபவிச்சு சேவிக்கலாம். இப்ப நம்ம பெருமாளுக்கு வைரமுடி சாத்துறதுனால அங்க கூட்டல் செல்ல கூட மாட்டிக்கிறதுக்கு பயந்தவா இங்க வந்து ஆராம்சே சேவிக்கலாம். ஒரு சமயம் வைகுண்டத்துல பெருமாள் தூங்கிட்டு இருக்குச்சே, அந்த கிரீடத்தை கைட்டி வச்சுட்டு தூங்கினான். தலபா கைட்டி வச்சுட்டு தூங்க வரலையோ, அந்த மாதிரி பெருமாள் கிரீடத்தை கைட்டி வச்சுட்டு தூங்கினான். தூங்கின பொழுது விரோச்சனன் ஒருத்தன் வந்தான், பதிலுடைய பேரன். அவன் வந்து அந்த கிரீடத்தை திருடிட்டு போயிட்டான். சிசிடிவி ஆஸ் யூஷுவல் ஒர்க் ஆகல. எங்க வைகுண்டத்துல அன்னைக்கு ஆஸ் யூஷுவல் சிசிடிவி ஒர்க் ஆகும். இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ல தான் சிசிடிவி ஒர்க் ஆகுது அப்படின்னா அதுதான் கலாச்சாரம். அந்த மாதிரி ஒர்க் ஆகல. யார் எடுத்து போனா எப்படி எடுத்து போனா தெரியல. பட் விரோச்சனன் தான் வந்தான். அவன் மட்டும்தான் உள்ள வந்துட்டு போனான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னே கருடன் போனார். விரோச்சனன் கூட சண்டை போட்டு அந்த கிரீடத்தை கருடன் எடுத்துட்டு வந்தார். எடுத்துட்டு வர வழியில பிருந்தாவனத்துல கிருஷ்ணன் கீழே பசங்களோடு விளையாடிட்டு இருக்கான் காட்டுல. மேலே இருந்து கருடன் பார்த்தா வைகுண்டத்துல பெருமாள் எப்படி இருப்பானோ அதே ரிசம்பிளன்ஸோட அப்படியே தத்ரூபமா இங்க கிருஷ்ணன் இருந்தான்.
ஆஹா நாம இதை கொண்டு போய் வைகுண்டத்துக்கு அர்ப்பணம் பண்றதுக்கு பதில் இங்கேயே இந்த பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு விடலாமேன்னு அதை கிருஷ்ணனுக்கு சமர்ப்பித்தான் கருடன். கிருஷ்ணன் தான் சாத்தின்றார். கொஞ்ச நாள் கழிச்சு கிருஷ்ணன் தான் ஆராதிக்கக்கூடிய பெருமாள் ராமப்பிரிய விக்கிரகத்திற்கு அந்த மகுடத்தை அர்ப்பணம் பண்ணினார். அவர் எப்படி வந்தார்னு கேட்டா, ராமன் இக்ஷ்வாகுகுலதனமான ரங்கநாதனை விபீஷணனுக்கு கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் ராமன் ஒரு பெருமாளை ஆராதனம் பண்ணி வந்தார். அந்த பெருமாளுக்கு தான் ராமப்பிரியன்னு பேரு. குஷனுடைய பெண் கனகமாலினி ஒருத்தி இருந்தான். அவளை யாதவ வம்சத்துல தர்மவர்மா என்றதான ஒரு ராஜாவுக்கு கல்யாணம், தர்மசேனன் ஒரு ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான் குஷன். நிறைய சீதனங்கள்லாம் கொடுத்தான், நிறைய சீதனங்கள்லாம் கொடுத்தான். இருந்தாலும் அந்த பெண்ணு மூஞ்சில சந்தோஷம் இல்லை. ஏண்டியப்பா என்ன சந்தோஷம் இல்லைன்னா, கல்யாணங்கள்ல மாப்பிள்ளைக்கு கன்னிகாதானம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தானம் பண்ணுவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது? பெருமாள் தானம். பெருமாள் தானம். இப்போ ஒரு நாகர் வாங்கி கொடுக்குறா, இத்தினோண்டு வெள்ளியில கண்ணன் வாங்கி கொடுக்குறா. ஏன்னா இது திருவாராதனம் பண்ணாதுன்னு தெரியும். அந்த பெருமாளை பத்தி யாருமே கவலைப்படுறது. அந்த பெருமாள் தான் இம்பார்ட்டன்ட். அவர் நம்ம பார்த்துக்கு மகாலட்சுமி அழைச்சிட்டு வர. அந்த பொண்ணை நல்லா வச்சுக்கணும்னா அந்த பெருமாளை நல்லா வச்சுக்கணும். நிறைய பேர் நான் திருப்பி சொல்ற கல்யாணங்கள்ல பண்ணிட்டவா, பண்ணிக்க போறவா, பண்ணி வைக்கிறவா எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம். முதல்ல அந்த பெருமாள் சாலக்கிராம தானம், அதுதான் முக்கியம். அதை மாப்பிள்ளை திருவாராதனம் பண்ணும். பொண்ணை நல்லா வச்சுக்கிறாரா, மாப்பிள்ளை மேஜிக்கு கீழே எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, மேஜிக்கு மேல எவ்வளவு சம்பளம் வாங்குறாரா பார்க்கறதெல்லாம் இருக்கட்டும். இந்த பெருமாளை திருவாராதனம் பண்ணக்கூடியதா இருக்கணும். கனகமாலினி சொல்றா, என் ராமப்பிரியனை நான் எங்க ஊருக்கு எள்ளப்பட்டு போய் ஆராதிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றான். சரின்ட்டு குஷன் அந்த ராமப்பிரியனை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறான். அப்ப ராத்திரி குஷனுடைய சொப்பனத்துல சீதாதேவி வந்து நீ கொடுன்றான். அதுல இருந்து ராமப்பிரியர் எது வம்சத்துல திருவாராதனத்துல இருக்கார். அந்த எது வம்சத்துல பின்னால கிருஷ்ணன் அவதரித்து தனக்கு கருடன் கொடுத்த கிரீடத்தை ராமப்பிரியனுக்கு சாத்தினான். கொஞ்ச நாள் வச்சு பலராமர் தீர்த்த யாத்திரையா பல ஊர்களுக்கு போனார். அப்ப திருநாராயணபுரம் தட்சிண பதரிகாசிரமம் பேரு திருநாராயணபுரத்துக்கு. அந்த ஊருக்கு பலராமன் வந்தா அங்க மூலவர் பெருமாளை சேவிச்சார். செல்வநாராயணன், செல்வ பிள்ளைன்னு இப்ப சொல்றோம், மூலவர் திருநாராயணன் இல்லையா? அந்த திருநாராயணன் பெருமாளை சேவிச்சார். இந்த ரிசம்பிளன்ஸ் நான் எங்கேயோ சேவிச்சிருக்கேன் யோசிச்சு உடனே கிருஷ்ணன் கிட்ட நீ உடனே நம்ம ராமப்பிரியர் போட்டோவை வாட்ஸ்அப் அனுப்புங்க, உடனே எடுத்து அனுப்புங்க. மூலவர் திருநாராயணனுடைய திருமுக மண்டலமும் உற்சவர் ராமப்பிரியருடைய திருமுக மண்டலமும் ஒரே அச்சு வார்த்தார் போல இருந்த உடனே அந்த மூலவருக்கு இவர் தான் உற்சவர்னு அங்கிருந்து கொண்டு வந்து திருநாராயணபுரத்துல பலராமர் கிருஷ்ணன் பிரதிஷ்டை பண்ண. ராமனால் ஆராதிக்கப்பட்டதுனால ராமப்பிரியன் ரொம்ப செல்லமா சிபாஷிகாரர் கொஞ்சதுனால செல்ல பிள்ளை ராமானுஜரான கிருஷ்ணனும் ஆராதிச்சான். பின்னால பகவத் ராமானுஜர் ஆராதிச்சார். அப்ப அந்த செல்ல பிள்ளைய அங்க எழுந்தருள பண்ணும் பொழுது இந்த வைரமுடியோடு எழுந்தருள பண்ணி, இது வைரமுடிக்கு புராணங்கள்ல சொல்லக்கூடிய கதை. வஜ்ரமுகடி விலாச சம்பு முதலான காவியங்கள்ல இதை பத்தி ரொம்ப பிரசித்தமா சொல்றான். அப்பேற்பட்ட வைரமுடி அந்த திருநாராயணன் அந்த செல்ல பிள்ளை சாத்தின்றான்னா, நம்ம பிரகார வரதன் இந்த போகி திருக்கல்யாணத்திலிருந்து அந்த வைரமுடியோடு நமக்கு சேவை சாதிக்க போறான்னா உண்மையிலேயே இது ஒரு ஆச்சரியமான பாக்கியம் தான். எல்லா கோவில்களையும் ரங்கநாதரை பார்த்து பாண்டியர் மன்றம் பண்ணிடுவான். ஆனா இங்க வித்தியாசமா பெருமாளுக்கு வைரமுடி ராஜமுடி ஸ்டைல்ல பண்ணிருக்கான். இந்த பிராந்தியத்திலேயே இந்த ஏரியாலேயே, ஏன் தமிழ்நாட்டில் கூட இந்த மாதிரி பெருமாளுக்கு திருவாபரணம் இருக்கிறதா அடியனுக்கு தெரியல. ஏதாவது சன்னதியில சாத்திட்டு இருக்கலாம். பட் இங்க நம்ம பிரகார வரதன் போகி திருக்கல்யாணம் தனிக்கு இதை சாத்திக்க போறான்னு சொன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம், பெரிய ஆனந்தம். இதை விட ஒரு பாக்கியதா விஷயம் இருக்க முடியாது. இன்னைக்கு பெருமாளை சேவிக்கணும். 2019 இந்த பெருமாளை சேவிக்கச்சே அடிய ஒரு ஸ்லோகம் பண்ணு. அந்த ஸ்லோகத்தை இப்ப விண்ணப்பிக்கிறேன். இந்த மோகினி திருக்கோலம். எம் திருஷ்டுவா மோகினி ரூபே சர்வே சர்வோ விமோகிதாः மோகிதாः லக்ஷ்மி பும்பாவமாபன்னா வந்தேஹம் விஸ்வமோகினி
சாதாரணமா ஒருத்தர் வந்தாருன்னா இவரை பெருமாள்னு நினைச்சு வர தயாரிச்சு வர. இன்னைக்கு பெருமாளை சேவிச்சா பெருமாள் பற்றாரவர்தான் கம்பீரமா சங்க சக்கரத்தோட கதையோட அபயஹஸ்தத்தோட சேவை சாதிக்கிறான்னு தெரியவே தெரியாது. அழகா அடக்க ஒடுக்குமா அற்புதமா ஒரு பெண் திருமாலிருஞ்சோலையில ஆண்டாள் நாச்சியார் எப்படி எழுந்தொழிப்பாரோ அப்படி ஒரு அழகுல சொக்கி போற சொட்டக்கூடிய அழகுல பெருமாள் இருக்கான். எம் திருஷ்டுவா மோகினி ரூபே, மோகினி ரூபத்துல இந்த பெருமாளை சேவிச்சு சர்வே சர்வோபி மோகிதா, சர்வேன எல்லாரும் மயங்கினா, சர்வாஹான சிவனுக்கு திருநா, சர்வாஹா ஷர்வாஹா சிவாஹா ஸ்தானுஹு சகசிரநாமத்தில். அப்ப ஷர்வாஹா, அதனால்தான் பார்வதிக்கு ஷர்வாணின்னு பேரு. போட்டுக்கிற ஷர்வாணி சொல்லலாம். இப்பதான் பக்கத்துல வரிசையா மாட்டி வச்சிருக்காங்க. அது இல்ல ஷர்வாணி இல்ல, ஷர்வாணி அப்படின்னா ஷர்வனுடையதான மனைவிக்கு ஷர்வாணி பார்வதிக்கு பேரு. சர்வேபி மோகிதா ஷர்வோபி மோகிதா, எல்லாரும் மயங்கினா பரமேஸ்வரனும் மயங்கினான். லக்ஷ்மி புப்பாவமாபன, இது ஒரு வேடிக்கை இருக்கு, ஒரு விசேஷம். ஆதிவன் ரிடகோப சுவாமிக்கு ஆச்சாரியன் கடிகாசனம் அம்மான் எல்லாருக்கும் தெரியும். வாத்ஸ்யாய வரதாரியாய மாதிரியான பாஸ்வதை நம்ம அவர் சேவிக்கிறோம். அந்த கடிகாசனம் அம்மாள் ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்கேன். என்ன, ராமனுடைய அழகை சேவிச்சு சேவிச்சு அந்த தண்டகாரண்யத்தில் இருக்கிற மகர்ஷிகள் தான் தங்களை பெண்களா நினைச்சிருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? பும்சாம் திருஷ்டி சித்தா மகாரணம், இதை கம்பன் பேசும்பொழுது ஆடவர் பெண்மை அவாவும் தோழினாய் அப்படி சொல்லுது. புருஷர்கள் எல்லாமே தங்களை பெண்ணா நினைச்சிருக்காங்க. இப்ப இந்த மோகினியை சேவிச்சு விஸ்வ மோகினியா இந்த மோகினியை பார்த்த பொழுது லக்ஷ்மி தன்னை புருஷனா நினைச்சிட்டான். இது அந்த சுவாமி கடிகாசனம்மாள் சாதிக்கிற ஒரு விஷயம். அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்லோகம். லக்ஷ்மி பும்பாவமாபன்னா, அவன் என்ன பண்ணிட்டா, ஆஹா இவ்வளவு அழகா ஒரு பெண்ணா. ஏன்னா லக்ஷ்மியோட இன்னொரு, அதாவது சாதாரணமா பெண்கள் இன்னொருத்தர் அழகுன்னு ஒத்துப்பாளா? ஒத்துக்க முடியுமா? ஆனா இந்த மோகினியை சேவிச்ச பொழுது எதுக்கும் மயங்காத சர்வன் பரமேஸ்வரன் மயங்கினான். சாட்சாத் மகாலட்சுமி தாயார் அவனும் மயங்கி போயிட்டான். இது எங்க தேவ பெருமாள் 5ஆம் உற்சவத்துல இந்த பெருமாளோட சேர்த்து பண்ணின ஸ்லோகம் இது. ஆகாரத்ரய சம்பன்னா, யார் பிராட்டி, ஆகாரத்ரய சம்பன்னா பரம் விஸ்மயமாகதா திருஷ்ட்வா தத் மோகினி ரூபம் சபத்ரி பாவசங்கிதா. என்ன ஆச்சு? முதல்ல தன்னை புருஷனா பாவிச்சுட்டான். இவனை இந்த விஸ்வமோகினியான பெருமாளை சேவிச்சு தன்னை புருஷனா பாவிச்சுட்டான். அடுத்தது உடனே மகாலட்சுமி, ஐயோ எங்க ஆத்துக்கார கண்ணில் இவ படாம இருக்கணுமே, ஐயோ எங்க ஆத்துக்கார கண்ணில் இவ பட்டுட கூடாது. ஏன்னா சக்கலத்தியா வந்துட போறாள். சபத்ரி பாவசங்கிதா, சபத்ரினா சக்கலத்தியோ இல்லையோ, இவர் ஊருக்கு போச்செல்லாம் இந்த முக்கூரேஷிங்க ரொம்ப அழகா சந்திப்பேன். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு கிருஷ்ணாவதாரத்துல வசுதேவர் கிரகத்துல சிறைச்சாலையில பெருமாள் ஆவிர்பவித்தான். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் முக்கூரேஷிகர் சாதிப்பார். அழகிய செந்தாமரை கண்ணன் இருக்கட்டும், அம்புஜாயாக ஈக்ஷணம். போன அவதாரத்துல நமக்கு 3 மாமியார், இந்த அவதாரத்துல 2 மாமியார். ஏன்னா தேவகி யசோதன், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இப்பையில இருந்து இந்த மனுஷனை கையில கண்ட்ரோல வச்சுட்டாதான் நம்ம கூட ஒழுங்கா கொடுத்த நடத்துவார். இல்லைன்னா போற இடத்துலதான் ஒரு கல்யாணம் பண்ணி போயிருக்கிறதுனால குழந்தை பிறக்கும் போதே தன் பொண்டாட்டியோட பிறந்துதான். அம்புஜாயா ஹரிக்ஷன், அவன் என் கண்பார்வையிலே இருக்கணும், ஓய் நீ எங்க அண்ணன் போயிட்டீங்கன்னா பாரு அப்படின்னு பெருமாளா அவன் பார்த்துட்டு இருக்கிறத வசுதேவ தேவகியை சேவிச்சான். ஒருத்தனா குழந்தை பிறகுன்னு பார்த்தா குழந்தை சகுடும்ப சபையில்தான் பிறகு. அந்த மாதிரி லக்ஷ்மி அவன் என்ன பண்ணிட்டா, சபத்ரி பாவ சக்தி தான். ஐயோ எப்பா இது இவர் கண்டப்பட்டார்னா இந்த பொண்ணை எங்க ஆளுநர் அழைச்சி விடுவார், நமக்கு சக்கரத்திட்டா வந்துட்டா. ஏற்கனவே திருமகள் மண்மகள் லீட முதலா எல்லா தேவியரும் வைகுண்டத்துல கூட்டம் தாங்கல, இதுல இவ வேற வந்துட்டாளான்னு சொல்லி தம்மந்தே விஸ்வமோகினி அப்பேற்பட்டதான தாம் வந்தேதான் சொல்லலாம். ஆனா உண்மையிலே இவன் யாரு? எம்பெருமான் அவன் போட்டு இருக்கிற இந்த அவதாரம் இருக்கே, மோகினி அவதாரம், பிராட்டி உட்பட அத்தனை பேரும் மயங்கும் அளவிற்கு சொக்கி போகக்கூடிய அழகுல இருக்கான். இது பெருமாளுக்கு பெருமை இருக்கட்டும். நம்ம திருக்கோவில் அர்ச்சகர்கள்
எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு சத்தையோட என்ன அழகா இந்த திருவாபரணங்களை சாத்திருக்கா, என்ன ஒரு சாத்துப்படி சாத்திரிக்கா. நாம 2 நிமிஷம் சேவிச்சுட்டு போயிடுவோம். இந்த திருவாபரண சாத்திரம் இப்படி ஒரு திருக்கோள சாத்திரம் அவளுக்கு 2 மணி காலம் 3 மணி காலம் ஆகும். எவ்வளவு ஸ்ரத்தையோட இப்படி பண்ணிருக்கான். கண்ணறிஞ்ச பெருமாள் சேவை, அற்புதமான புஷ்பங்களுடைய பரிமளம், கை நிறைய பிரசாரங்கள். எங்க சில இடங்கள்ல போனோம்னா நமக்கு அக்ஷர மாதிரி சேர்த்துட்டு போயிடுவோம் இல்லையா? இங்க கை நிறைய பிரசாரங்கள், பெருமாளுக்கு திவ்யமான பக்ஷங்கள் போஜ்யங்கள்ன்றதாக அற்புதமான பிரசாரங்கள். வந்தவா வாங்கிக்கலையேன்றதான குறைதான் இருக்கே தவிர்த்து பிரசாரம் கொடுக்கறதுல குறையில்லை. தசரத அஸ்வமேத யாகம் பண்ணும்போது தீயதாம் தீயதாம் தானா, கொடுத்துட்டே இருக்கோ, நிறைய கொடுக்கோ, கொடுத்தவாளுக்கு மறுபடியும் கொடுக்கோ, நிறைய பேரை வாங்கிக்க சொல்லுங்கோ அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம ரமணிய சுவாமிக்கு என்ன குறைனா, இதை வாங்கிக்கிறது மனுஷா வரமாட்டேன்றாலே, இன்னும் 10 படி நிறைய பண்ணலாமே, இன்னும் 20 படி நிறைய பண்ணலாமே அப்படின்னா பண்றவாளுக்கு சமமே கிடையாது. பண்ண அவளுக்கு இன்சென்டிவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அவளுக்கு அவர் வாழ இங்க 10 படி தான் அவர் அங்க தூக்கி அப்படி கொடுப்பார். அந்த மாதிரி பார்த்து இங்க பெருமாளுக்கு நடக்கிறது. இதெல்லாம் போய் 4 பேருக்கு சொல்லணும், எல்லாரையும் வந்து சேவிக்க சொல்லணும். சேவிக்க முடியாதவளுக்கு லைவ் அடுத்தது அதுவும் ஒரு ஏற்பாடு ஒண்ணு பண்ணிருக்கா. அடியவங்களை போல இருக்கிறவாள்லாம் வந்து சேவிக்கிறது ஒரு பாக்கியம் ஏற்பட்டிருக்கு. இதை விட முக்தானுபூதிவிக தாசரி அப்படின்றதுக்கு தேவனாராயணர் சாதிப்பார். முக்தானுபூதிவிக பிரததவும் ரிசும்மான்னு சாதிப்பார். ரிசும்மன் எனக்கு எல்லாத்தையும் ரிசும்மனுடைய சன்னதியிலே கொடுக்குறான் அப்படின்னா, அந்த ரிசும்மனுடைய சன்னதி தான் நம்ம சன்னதி. அந்த பிரசாதவர்தன் தான் ரங்கநாதனாகவும் இப்ப செல்லப்பிள்ளையாகவும் ஆயிட்டான். அப்ப 4 திவ்யதேசத்தினுடைய அனுபவமும் நமக்கு இங்க ஒரு ஸ்ரீனிவாசனை போல கூட்டம் வந்துட்டு இருக்கு. ஸ்ரீனிவாசனை போல பெருமாள் ஐஸ்வர்யத்தோடு இருக்கான். ரங்கநாதனை போல உற்சவங்களை கண்டறிகிறான். தேவப்பெருமாளை போல பாராயண சேவாதாரங்கள் ரொம்ப விசேஷமாக வைதிகஸ்ரீ தேவப்பெருமாளை போல வைதிகஸ்ரீ நடந்துருக்கு, அபிவிருத்தி ஆகிட்டு இருக்கு. இப்ப செல்வப்பிள்ளைய போல கொண்டாட்டங்கள், செல்லப்பிள்ளை எப்படி பாஷிக்கார் பார்த்துட்டாரோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இவ்வளவு வைபவங்கள் நடக்கிற இந்த க்ஷேத்திரத்துல எல்லாரும் வந்து ராமானுஜ க்ஷேத்திரமே இருக்கு, ஐஷிகர் பேருட்ட அந்த க்ஷேத்திரமாக நடக்கிறது. வந்து சேவிக்கணும், அனுபவிக்கணும். வரமருளும் பிரச்சாரவர்கள் நம்ம எல்லோருக்கும் இந்த வருஷத்தை நன்னா விருத்தியாக்கி பரிபூர்ணமான அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுட்டு, நாளைக்கு மாலை மணிமன்னனாக திருமேனி முழுக்க ரத்ன மணிகள் நிறைந்த ரத்னாங்கியோட நாம பெருமாளை சேவிக்க போறோம். அவர் நரசிம்மன் சுவாமி சொன்ன மாதிரி காலத்துல 4 மணிக்கெல்லாம் விஸ்வரூபம், உடனே சேவாகாலம் சாத்துமரம் ஆயிட்ட உடனே 5:30 மணிக்கு ஸ்வர்ண கதவுகளை திறந்து நிறைக்கரவத்தை திறந்து பெருமாள் வெளியில சீரிய சிங்கமாக பொறுப்பான கண்டுகளை போறா. எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லயும் ஜாயின் பண்ணுங்க, ஆஃப்லைன்லயும் ஜாயின் பண்ணுங்க. சிவரே சிவனோ ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாரோ ஐஷிங்கரெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஐஷிங்கருடைய திருவுள்ள ரொம்ப உகந்து இந்த மாதிரி நடக்கிற கைங்கரிகள்லாம் பார்த்து ஐஷிங்கர் ரொம்பவே ஆனந்தப்பட்டாரு. அவன் மகானுடைய மங்களாசாசன வைபவம் நான் நினைச்சேன். சிவரே சிவனோ ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ.